வருடமும் தென்னம்பிள்ளைகள் நாட்டு போட்டு நெடுந்தீவிலே நாட்டு போட்டு அந்த தென்னை மரங்களை நெடுந்தீவில் உள்ள மக்களுக்காக வாழ்வாதாரமாக ஒவ்வொரு வருடமும் வழங்கி கொண்டிருக்கிறார். இப்ப நெடுந்தீவில் ஒரு வேலைக்கு ஆள் பிடிக்கிறதே பெரிய கஷ்டமான சூழல். அப்ப அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு 20 பேரை கொண்டு வந்து இதுக்கு நெடுந்தீவை இப்படி அழிஞ்சு போக விடாம நெடுந்தீவின் இல்லாத பனைகள் இல்லாத இடங்கள்ல பனங்காடுகளை உருவாக்குற ஒரு திட்டத்தின் கீழே உண்மையாவே அந்த பனைமரங்கள் நடுகின்ற திட்டத்தின் 2வது 3வது நாட்களாக 4வது நாளாக 80,000 கொட்டை பனம் விதைகள் நடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஹாய் ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எங்க நிற்கிறோம்டா நெடுந்தீவின் தெற்கு பகுதிக்கு நிற்கிறோம். ஏன் நாம இந்த நெடுந்தீவின் தெற்கு பகுதிக்கு வந்துக்கிறோம்னா இந்த வெள்ளைக்கும் தெற்கு பகுதியில் இருக்கிற சுடலைக்கும் இடைப்பட்டமான பகுதியில தனி ஒரு நபராக, அதாவது புலம்பெயர்ந்து வாழும் நெடுந்தீவை சேர்ந்த ஒரு அன்பர் ஒருவர் தனி ஒரு நபராக கிட்டத்தட்ட இந்த ஆண்டிலேயே நெடுந்தீவில 1 லட்சம் பனை விதைகளை நடுறார். மேற்கு பகுதியில இருந்து நெடுந்தீவு கிழக்கு மட்டும் தெற்கு பகுதி சைட்ல உள்ள கடற்கரை ஃபுல்லாவே அவர் 1 லட்சம் பனை விதைகள் நடுறார். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்கிட்டா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுமையா போகலாம். நெடுந்தீவில் கணேஸ்வரன் என்று அழைக்கப்படும் கண்ணன் என்னும் ஒரு நபர் அதாவது நெடுந்தீவை சார்ந்த ஒரு அன்பர் சத்தம் இல்லாம நெடுந்தீவை ஒரு பசுமையாக்கும் திட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். என்ன காரணம் பசுமையாக்குற திட்டம்னா, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் நெடுந்தீவு வெள்ளை பகுதிக்கும் நெடுந்தீவு தெற்கில் இருக்கும் சுடலை பகுதிக்குமான இடைப்பட்ட பகுதியில் அன்னளவாக 20,000 பனை விதைகள் இன்று நடுகிறார்கள். மொத்தமாக இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பனை விதைகள் நடும் திட்டத்தின்படி அவர் உண்மையாகவே ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு சமூக சிந்தனையை மட்டுமே நோக்கமாக கொண்டு தானோ தனது குடும்பமோ அல்லது தனது பிள்ளைகளோ அதுபோல நெடுந்தீவில் இருக்கும் இந்த சந்ததியோ இந்த பனை வளத்தை அனுபவிக்காவிடனும் காலப்போக்கில் நெடுந்தீவானது ஒரு பசுமையான ஒரு இடமாகவும் பனைகள் நிறைந்த ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த பனை விதைகளை நட்டு கொண்டிருக்கின்றார். அதன்படி தாய்மரங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தாய்மரங்கள்ல இருந்து பனை வித்துக்களை சேகரித்து, அதாவது நெடுந்தீவு இளைஞர்களால் பனை வித்துக்கள் சேகரிக்கப்பட்டு அவரின் நிதி உதவியின், அதாவது கண்ணண்ணாவின் நிதி உதவியின் கீழே இந்த பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு சரியான முறையில் இந்த பனை விதைகள் நடப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையாகவே இது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு தான் சொல்ல முடியும். இவ்வாறான செயற்பாடுகள் நெடுந்தீவில் இடம்பெறுகிறது மிகவும் அரிதான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்குது. கணேஸ்வரனாகிய கண்ணன் என்கின்ற எங்கள் அண்ணா அவர் ஒவ்வொரு வருடமும் தென்னம்பிள்ளைகள் நாட்டு போட்டு நெடுந்தீவிலே நாட்டு போட்டு அந்த தென்னை மரங்களை நெடுந்தீவில் உள்ள மக்களுக்காக வாழ்வாதாரமாக ஒவ்வொரு வருடமும் வழங்கி கொண்டிருக்கிறார். போன வருஷம் 4,355 தென்னம்பிள்ளை கொடுத்தது. அதுக்கு முதல் வருஷம் 1000, இந்த வருஷமும் 1,500 பிள்ளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்படி அவரின் தொண்டுகள் நெடுந்தீவுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஒரு தனி நபராக இருந்து கொண்டு இவ்வளவு செலவுகளை செலவழித்து நெடுந்தீவு மக்களுக்காக அவர் பயன்பாடுகள் செய்கிறார். ஒரு 7 வருஷத்துக்குள்ள அவன் செயற்பாடுகள் இங்கே நெடுந்தீவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இறால் வளர்ப்பு திட்டத்திற்கும் குளத்துக்கான அந்த இறால் வளர்க்குறதுக்கான முதலீட்டை அவர் தான் முதல் கொடுத்து அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார். நழுவினி பிள்ளையார் கோயிலில் தென்னங்கண்டுகள் ஒரு காணி ஒன்றை எடுத்து தென்னங்கண்டை நட்டு கோயிலுக்காண்டி விட்டிருக்கிறார். அதே மாதிரி நடுக்குறிச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்திலையும் பெரிய ஒரு தென்னந்தோப்பு ஒன்று சேர்க்கின்றார். இப்போ அடுத்ததாக இன்னொரு தென்னந்தோப்பும் வைப்பதற்கும் புளியம் மரங்கள் நடுவதற்கும் ஒரு திட்டம் அதுவும் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதால் வேலை இல்லாத இருக்கிற இளைஞர்களுக்கும் அவர் கொடுக்குற இந்த இதுகளால் கொஞ்சம் வேலைகள் கிடைக்கிறது. இப்போ இவர் இப்போ செய்கிற செயற்பாடுகள் நாங்கள் இப்போ விளம்பரத்துக்காக செய்யணும் இல்லை, அவருக்கும் அது பிடிக்காது. இது இப்போ நாங்கள் இப்போ மக்கள் நெடுந்தீவில் உள்ள மக்கள் அதில் விழிப்புணர்வாக கண்டு கொள்ளணும். என்னென்னு சொன்னால் தனிநபராக செய்கிறது, அதுக்காண்டி நாங்கள் மக்களுக்காக தெரியப்படுறதுக்காண்டி செய்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட 20 இளைஞர்கள் இன்றைய நாளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1 லட்சம் பனை விதைகளுக்குமே இவ்வாறான இளைஞர்கள் பலரை சேர்த்து இங்கு இந்த வேலை திட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையாகவே சிறப்பான ஒரு விஷயம் தான். பின்னுக்கு நீங்க பாப்பீங்க பனை விதைகள் நட்டு கொண்டிருக்கிறாங்க. உண்மையாவே நல்ல ஒரு செயற்திட்டம். நெடுந்தீவின் எதிர்காலம், அதாவது சார்ந்த இளைஞர்கள் யுவதிகள் இந்த பனைகளை பனைகள
பிரியோசனங்கள் பனைகளால் கிடைக்கிற தன்மைகள் என்னென்ன விஷயங்கள் பனைகளால் நன்மைகள் கிடைக்குதுன்ற விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணுமென்ற ஒரே ஒரு பொது நோக்கத்துக்காக வேண்டியும் நெடுந்தீவை இப்படி அழிஞ்சு போக விடாம நெடுந்தீவின் இல்லாத பனைகள் இல்லாத இடங்கள்ல பனங்காடுகளை உருவாக்குற ஒரு திட்டத்தின் கீழே உண்மையாவே அந்த அன்பர் ஒருவர் இறந்துவிட்ட பார்வையை கொண்டு நெடுந்தீவில் இந்த செயற்பாட்டை செய்கிறார். இன்று நீங்க இப்ப பாக்குற இந்த பிரதேசத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பனை விதைகள் நடப்பட்டு மீதி பனை விதைகள் குயின் டவரை அண்டின பகுதிகளிலையும் நடுகை செய்தாங்க. என்னடா எந்தெந்த இடங்கள்ல வெட்ட வெட்டியா இருக்கிற இடங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு பனை விதைகளை நட்டு கொண்டுகின்றாங்க இந்த இளைஞர்கள். உண்மையாவே சந்தோஷமாகத்தான் இருக்குது. நெடுந்தீவில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவது என்பது காலத்தின் ஒரு தேவை. அதுக்கும் இவ்வளவான இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கான ஊதியத்தையும் அவர் செய்து கொடுப்பது என்பது உண்மையாவே சிறப்பான ஒரு விடயம்தான். சபாபதி பிள்ளை கணேஸ்வரன் கனடாவில் வசிக்கிறவர். அவருடைய முன்னெடுப்பால் 7 வருஷத்துக்கு மேலாக இங்கே பல பசுமை நல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். தனியொரு மனுஷனாக நின்று அவருடைய முன்னெடுப்பு இந்த வருஷம் 1 லட்சம் பணம் கொட்ட தன்னுடைய பேத்தியார் சின்னத்தங்கம் யாதராயர் நினைவாக 1 லட்சம் பணம் விதைகளை நடுகை செய்வதற்கான திட்டத்தை செய்து இன்றைக்கு 80,000 கொட்டை போட்டு கண்டிருக்கணும். முழுமையான பங்களிப்பை நிதி பங்களிப்பை அவர் சபாபதி பிள்ளை கணேஸ்வரன் தான் அங்கே இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே நெடுந்தீவு மத்தியிலே அந்த ஒரு ரோட்டை சுற்றி ஒரு பள்ளிக்கூட ஐயர் ஊட்டி சந்தியில இருந்து பிள்ளையாவில் ரோட்டால் 3 அதில் ஒரு 40 மரத்துக்கு மேலே மலவம்ப முதல்ல நட்டு தண்ணி ஊற்றி பராமரித்து இன்றைக்கு அது 19 மரங்கள் நல்ல நிலையில் இருக்குது. அதை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு தனி மனுஷனாக நின்று இதை செய்திருக்கிறது ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அதோட வருஷம் தென்னம்பிள்ளைகளை வளர்த்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நிதியுதவியும் கொடுத்து ஒரு பிள்ளைக்கு 250 ரூபா படி நிதியுதவியும் கொடுத்து 250 பிள்ளைகளுக்கு அந்த பணம் விதைகளை தென்னங்கன்றுகளை கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கான பண உதவிகளையும் செய்து அவைகள்ட்ட வங்கியில் முதலீடு பண்ணி அந்த முன்மாதிரியான செயற்பாடுகளை செய்திருக்கிறார். அவரை இந்த நெடுந்தீவு மக்களும் நாங்களும் இப்போ இன்றைக்கு நாங்கள் நினைவில் வச்சிருக்கணும். அவரோட பணி சிறந்த பணி. அவரோட தொடர்ந்து அவர் வருஷம் 1 லட்சம் பணம் கொட்டை இப்போ திரும்பவும் இப்போ அவர் தர்மலன் சொன்னது மாதிரி நெழுவினி பிள்ளையாவலுக்கு வடக்கால ஒரு காணியில் தென்னம்பிள்ளைகளை வச்சு பராமரித்து அது இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தென்னந்தோப்பாக மிளிர்ந்தாண்டு இருக்கு. அதோட இங்கே யாதராயர் சின்னத்தங்கம் யாதராயர் அவைகள்ட வளக அவர் எடுத்து கோடிக்கணக்கான செலவு செய்து அதுக்குள்ள முழுமையான ஒரு பெரிய தென்னந்தோப்பு நெடுந்தீவு ஒரு பார்க்க ஆச்சரியப்படக்கூடிய தென்னந்தோப்பா அதை ஆக்கி இன்றைக்கு வச்சிருக்கிறார். இதில் என்ன கேட்கல உண்மையாக நானும் அதில் எனக்கு உறவன்ற ரீதியில் எனக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. அதெல்லாம் என்ன கேட்கல. அவரை பற்றிய புகழ்ச்சிக்காக நான் ஏதோ உறவினர் என்றதுக்காக அவரை பற்றி புகழ்ந்துரைக்கிறதுன்றது புகழ்ச்சிக்காக நான் இந்த பதிவை நான் கொடுக்க இல்லை. அவர் மாதிரி இன்னும் 4 பேர் இந்த ஊரை முன்னெடுத்து அமைப்பு ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாகவோ உண்மையான செயல்பாட்டோட உண்மையான திறந்த மனத்தோட செயல்பட்டு இது பண்ணணும்ன்றது தான் என்ற நோக்கம். அந்த இதால தான் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மக்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த நாடு இந்த தேசம் எல்லா விதத்திலும் ஒரு சுபீட்சமான நாடாக மாறணும்ன்றது தான் நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் அந்த பிள்ளையும் இவ்வளவு செய்தாண்டு இருக்கு. அதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இப்போ நெடுந்தீவில் ஒரு வேலைக்கு ஆள் பிடிக்கிறதே பெரிய கஷ்டமான சூழல். அப்போ அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு 20 பேரை கொண்டு இதுக்கு இது பண்ணுறது அவரோட பிரதிநிதியாக அவருடைய ஏஜெண்டாக இருந்து இந்த செயல்பட்டு இருக்கிற
என்ன தர்மலன் அவர்களை நாங்கள் பாராட்டாம இருக்க முடியாது. ஒரு ஒரு வேலைக்கு ஆள் பிடிக்கிறது அனுபவத்தை நான் என் சொந்த அனுபவத்திலேயே நான் உணர்ந்திருக்கிறேன். இவ்வளவு கஷ்டம்ன்றதை. ஆனால் இன்றைக்கு இந்த தர்மலன் ஒவ்வொரு முறைக்கும் ஒரு 20 பேருக்கு குறையாம கொண்டு வந்து இது பண்ணிக்கண்டு இது பண்றதுன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது பொருளாதார பலத்தை, பொருளாதார அந்த நிதி பங்களிப்பை அவர் சபாதிப்புள்ள கணேஸ்வரன் செய்தாலும் கூட இதை இங்க செயல்படுத்துறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவரை மனதார அவருக்கு நான் தலைவணங்கி கௌரவிக்கிறேன். வணக்கம். நெடுந்தீவு தெற்கு வெள்ளை பிரதேசத்திலே 1 லட்சம் பனைமரங்கள் நடுகின்ற திட்டத்தின் மூன்றாவது நாட்களாக 4வது நாளாக 80,000 கொட்டை பனம் விதைகள் நடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் 20,000 பனை விதைகள் நடுவதற்கு உத்தேசித்துள்ளோம். இது எங்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் நில நீர் பிரச்சனை, உபர்நீரை நன்னீராக்குதல், அந்த பனை வளத்தின் திட்டத்தின் கீழே இந்த விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பனை விதைகள் டிராக்டர்ல கொண்டு வரப்பட்டு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பனை விதைகள் கொண்டு வரப்பட்டு இங்க நெடுந்தீவுல இந்த பகுதியில விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாவே சிறந்த ஒரு பதிவாகத்தான் இதை கொள்ள முடியும். இதுவரைக்கும் இந்த நெடுந்தீவின் வெள்ளை பகுதிகளில் பனை விதைகள் நடப்பட்ட சம்பந்தமா இந்த வீடியோ முழுமையா நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையாவே காலத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு செயற்பாடாக தான் இதை கொள்ள முடிகிறது. இவ்வாறான செயற்பாடாக இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த வீடியோவை நீங்க இதுவரைக்கும் முழுமையா பார்த்துருப்பீங்க. இது போன்ற தொடர்ச்சியா நெடுந்தீவில் நடக்கிற பல விடயங்களை வீடியோ காணொளி மூலம் பதிவு செய்கிறதா என்ற நோக்கம். இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி. தொடர்ச்சியாக இணைந்திருப்போம்.